மக்களே, பானை ரெடி. நம்ம கோலம் வந்து ஒரு வழியா முடிஞ்சிட்டு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் கலர் சாரீ எடுத்திருக்கேன். பேக் நெக்குமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சாரீ ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் பெருசா வாங்கிட்டேன். ஸோ மேட்ச் பண்ணும்போது தண்ணியோட கொஞ்சம் பாலும் மிக்ஸ். நம்மளோட பொங்கல் எல்லாம் ரெடி. இப்ப காட்டுமா படவை, இப்பதான் பழிச்சுன்னு தெரியுது. ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு பொங்கல். ஸோ உங்க எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த பொங்கலை உங்க ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் செலிப்ரேட் பண்ணுங்க. எங்க விஜயநாதன் விலாக் சார்பாக உங்க எல்லாருக்கும் விஷிங் யூ ஆர் வெரி 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 ஹாப்பி பொங்கல். ஸோ இன்னைக்கு நார்மலாகவே வந்து கோலம் போடுறதுக்கு சீக்கிரம் எழுப்பி விட்டு என்னை சாவடிப்பாளுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. ஸோ நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கோலம் வேலை நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்தாச்சு. எந்திரிச்சு இப்போதான் வந்து கோலம் வந்து பாதி வேலை போயிட்டு இருக்கு. அப்போ எந்திரிச்சுமே பத்தலை. ஸோ ஏன்னா வந்து பேஸ் ட்ரா பண்ணுறதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போதான் பாதி கலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன கோலம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய், குட் மார்னிங். மம்மி குட் மார்னிங். குட் மார்னிங். பானை ரெடி. பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வளைஞ்சு ஊத்திட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தும்பப்பூ வேணும் நமக்கு. ஸோ நம்ம 8th கொள்ளையில தும்பப்பூ இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தும்பப்பூலாம் கிடைக்கும். அதனால் இதை அப்படியே பறிச்சிக்கலாம். பரவாயில்லம்மா, நிறையா தான் இருக்குது. அருகம்புல் எங்கே இருக்கு? அடியில் ஒரு இலை இருக்கு, அதை நான் இதாலே இலையாவே மவுத்து அடிச்சிருக்கு. போதும் பாப்பா, தேங்க்ஸ். என்னாண்டி பண்றீங்க? என்னடி சாப்பிட்டுட்டு இருக்கு? கருப்பு மட்டும் எடுத்து கொடுத்துருப்போம். சைட்ல தான் இருக்கும் பாருங்க கோலம் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இல்லைன்னா இங்கே ரெட்டு கொடுத்துருவா. அண்ணிய பாருங்க, நான் குளிக்க கூட இல்லை. சரி விடு விடு, வேணாம் விடு. டிசைன் போட்டுட்டு இருக்காங்களாம், பானைக்கு டிசைன் போட்டுட்டு இருக்காங்களாம். பறந்துருக்கா வெளில கொஞ்சம். நம்ம கோலம் வந்து ஒரு வழியா முடிஞ்சிட்டு பானைக்கு என்ன டிசைன் போடுறதுன்னு தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து ஒரு நல்ல டிசைனாக போட்டாச்சு. வெறும் ஒயிட் டாட் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சோம். அது வந்து ரொம்ப என்னமோ அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் மேலே வந்து கொஞ்சம் க்ரீன் கொடுத்து அதை வந்து கவர் பண்ணியாச்சு. எங்கே கலைஞ்சிருக்கா? பறந்துருக்கான்னு கேட்குறியா? அதை வேணால் லைட்டாக மெரூன் கொடு. அங்கே பறந்துருக்குதா அந்த ஒரு இடத்துல.
லைட்டாக கொடுத்துட்டீங்கன்னா ஓகே வேணும். அங்கே தான் டன். அவ்வளோதான், நம்மளோட கோலம் ரெடி. பார்க்க சிம்பிளாக இருக்குன்னு நினச்சி இந்த டிசைன் சூஸ் பண்ணால், ஆனால் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது பயங்கரமாக வேலை மெனக்கெடுது. இங்கே வந்து அழகா போஸ் கொடுத்துட்டு நிற்கிது முன்னாடி வந்து பறந்துட்டு. இப்போ வந்து நம்ம விளக்கு ஜாமான், பூஜை ஜாமான் எல்லாத்தையும் வந்து பொட்டு வச்சிட்ருக்கா. ஜானு தான் இன்னைக்கு வந்து வேலைலாம் செய்கிறா அதிசயமாக. நான் குங்குமம், நான் சந்தனம் வச்சு கொடுத்தேன், அவள் வந்து பொட்டு வைக்கிறா மஞ்சள் வச்சோன்னே. அப்புறம் நம்ம பானைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். மணி 12 ஆகுதுல்ல, டப்புன்னு பானையை ரெடி பண்ணா தூக்கி அடுப்புல வைக்கலாம். கொண்டா. அவ்வளோதான் ஜானு, அவ்வளோதான், 3 பட்டை தான். இதெல்லாம் முடிச்சு ஒண்ணு. அது ஒரு லெமன் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க உங்க அப்பா. ஒரு வருஷம் லெமனே எப்படி போயிட்டு போயிடு. அது வீணா போனாலும் பரவாயில்ல. காசு இருந்தா கூட சில்லற காசு கிடக்குமே இந்த பிளேட்ல. 2 சாய்பாபா இருக்காரா? பாப்பா இங்க என்னடா ஊருக்கு சில்லற காசு தான் எப்பொழுதும் வச்சிருப்பேன். இன்னைக்கு சில்லற காசு இல்லையா? சில்லற காசுலாம் சரி விடு, இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் தான் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிறது தான் பாக்கி. ஸோ எங்களோட பொங்கல் காஸ்டியூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாரீ தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் கலர் சாரீ எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக வந்த சாரீ. ஸோ அதனால் வந்து இது பட்டில் இருக்கிறதுனால ஸோ இதையே வந்து பொங்கலுக்கு வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே வந்து ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பேட்டர்ன். ஸோ எனக்கு பஃப் ஹேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால வந்து பஃப் ஹேண்ட் வச்சு தைச்சோம் அப்படின்னா வந்து கை வந்து கொஞ்சம் பல்ஜாக காட்டும். ஸோ அதனால் வந்து பஃப் ஹேண்டு தான் நான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாவெண்டர் கலரில் நம்ம அடிஷ்னலாக கிளாத் எடுத்துகிட்டு இந்த பஃபுக்கு மட்டும் வச்சுருக்கோம். அதே மாதிரி பேக் நெக்குமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ வந்து இதுதான் நம்மளோட ப்ளவுஸு. இதான் என்னோட ஸ்கெட்டு. அதில் வந்து இது டிஷர்ட் ஒன்று தந்துருக்காங்க. ஆமாம், இது ஜானுவோட சோலி, ஒயிட் கலர் சோலி. அதுக்கு வந்து மேலே ஒரு டாப். சரி, நம்ம கெட் ரெடி வித் மீ பார்த்துருவோம். ஓகே, நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு வந்துடலாம். எஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சாரீ ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த லாவெண்டர் கலர் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேவரட்டான கலர். இந்த கலர்ல என்கிட்ட வந்து சில்க் சாரியே கிடையாது. ஸோ இதை வந்து கட்டுறதுக்கே ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டாக கட்டினேன். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. என்கிட்ட ஒயிட் கலர்ல ட்ரெஸ்ஸே இல்ல. இது வந்து எங்க அம்மா எனக்கு ஆனந்தத்துல பொங்கலுக்கு எடுத்து தந்தாங்க. நீங்களும் போய் எடுத்துட்டு போங்க. ஓகே, இப்போ நம்மளோட ட்ரேப்பிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வந்துடலாம். எஸ், ஃபைனலி ஐ எம் ரெடி வித் மை அவுட்ஃபிட்.
அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வாங்கினதே வந்து இயரிங்குமே சரி இதுவுமே சரி அதையும் மேட்ச் பண்ணிட்டேன். பேங்கிள் மட்டும் இந்த டைம் வந்து வாங்கினேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மிஸ் மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. பட் வந்து இது கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். ஸோ மேட்ச் பண்ணும்போது இதுக்குள்ளே இது போய் மாட்டிக்கிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் மாதிரி 2 கையிலையும் ஒரு கலர் போட்டிருக்கேன். பட் வந்து இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த பஃப் ஹேண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், we are ready. அண்ட் இந்த சாரியுமே வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பட்டை எடுக்கிறதுக்கு நான் ப்ரீ ப்ளீட் கூட பண்ணி வைக்கல இந்த டைம், சடனாக தான் ப்ளீட் பண்ணேன். அப்போவுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். தண்ணியோட கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே பொங்கலோ பொங்கல். பயமா இருக்கா? பொங்கலோ பொங்கல். தட்டு தட்டு. யுகானி பயப்படுறா சவுண்ட் கேட்டோன்னு. வெண்பொங்கல் இஸ் ரெடி. நம்மளோட பொங்கல் எல்லாம் ரெடி. சாமி கும்பிட வேண்டியதான். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இல்ல, அம்மா வாங்கிட்டு வரச்சா? இல்ல, அம்மா வரத்துக்கு பரவாயில்ல விடுத்து. சரி ஓகே. ஏம்மா கண்ணு எரியுது போக. அப்பாடியோ யுகாந்தண்டவா நெருப்பு இருக்கு. மணி அடி யுகா. யுகா இங்க திரும்பி உங்க ட்ரெஸ் காட்டுங்க, புது ட்ரெஸ் காட்டுங்க. அம்மாவும் அப்பாவும் வந்தாச்சு. இதுதான் அம்மாவோட பொங்கல் சாரி. ஹாய். ஒரே இருட்டா இருக்குமா இந்த சைடு? அப்படியா? தேங்க்யூ. இதுதான் டேடியோட ட்ரெஸ். டேடிக்கு வேற ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் பத்தல, அதனால வந்து பழைய ட்ரெஸ். இப்ப காட்டுமா படவை? இப்பதான் பழிச்சுன்னு தெரியுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொங்கல் பிளாட்டர். இந்த வெண்பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பே ஊற்றாமல் சும்மா அப்படியே வெள்ளை சாதமாகவே எடுத்து இது ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அப்புறம் சக்கரை பொங்கல், இந்த காய்கறி கூட்டு அவ்வளோக்கா எனக்கு பிடிக்காது, உருளைக்கிழங்கு. ஸோ இது மூணுத்தையும் போட்டு பிசைஞ்சு ஒரு குழப்பி ஒரு அடி அடிச்சிடலாம். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து 3வது ஷிஃப்ட்டுக்கு இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றா. எங்கள் அம்மா வந்து ஒரு சக்கரை பொங்கல் பைத்தியம், எத்தனை வாட்டி கொடுத்தாலும் சாப்பிடும். அதையும் வந்து மேடம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வந்து இப்போ அடுத்த ரவுண்டு போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் இல்லை, இன்ஃபினிட்டி.
பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வந்து வேலை பார்க்கறதுக்காக உட்காந்தாச்சு. அண்ட் நம்மளுடைய பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பரா போச்சு. அண்ட் இன்னும் 2 days பாக்கி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா.